அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம், பெண்ணே நரையெழுதும் சுயச்சரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம், பச்சை கிளிகள் தோளோடு பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம் இல்லை, சின்னஞ்சீரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும். சரி, வணக்கம் வணக்கம். என்ன சத்தம் குறைவா வருது? கணக்க சத்தம் இல்லாம கொஞ்சம் சத்தம் வருது. சாப்பிடலையோ என்ன வடிவா சாப்பிடலையோ அல்லது வெள்ளை வலிக்கிட்டு நின்ற டயர்டோ? சரி, பிரியங்கா அப்படியா? சரி, என்ன பயந்து கொண்டு நிக்கிற மாதிரி கிடக்கு? பயப்பட தேவையில்லை, கேஷுவலா கதைக்கலாமே. சரி, பிரியங்காக்கு இன்றைக்கு 21st பர்த்டே நடக்குதா, பெருசா செலிப்ரேட் பண்றீங்களா எல்லாம் சொல்லி யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு பாருங்க உங்களை மாதிரியே கியூட்டா ஒரு கேக் அனுப்பி இருக்கிறாங்க. அழகா 21st ஹாப்பி பர்த்டே பிரியங்கா அப்படின்னு போட்டு அழகான ஒரு கேக் அனுப்பி இருக்கிறோம். கொடுத்துருவோமா? வாங்கிடுறீங்களா? சரி, வாங்கி கொள்ளுங்க. ஹாப்பி பர்த்டே. வாங்குங்க. சரி, யார் அனுப்பி இருப்பா? பிரியங்காக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு அனுப்பின மாதிரியே இருக்கு, எல்லாம் மச்சிங்கா வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அழகா பிரியங்காண்டெல்லாம் போட்டு வந்திருக்குது. சரி, உங்களோட கேக் இன்னும் கட் பண்ண இல்லையான்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி, ஓகே. அந்த உங்களோட கேக் இருக்கிற இடத்துல அந்த கேக்கை பிளேஸ் பண்ணுவோமா இப்போதைக்கு? சரி சரி, ஓகே. எனக்கு தெரிஞ்சு பிரியங்காவோட நிக்கிறார்கள் எல்லாம் வடிவா கதைக்கிறாங்க. பிரியங்காவோட குரலையே கேட்கலாமே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் சத்தம் இல்லாம வருது. நல்லா கதைப்பீங்க போல இருக்கு. ஆனா கொஞ்சம் இன்றைக்கு கதைக்காத மாதிரி இருக்கு. அப்படியா? உஷார் காணாத? ஐயோ, இன்னும் ஃபங்க்ஷனே தொடங்கல, இப்பவே உஷார் காணாதுன்னா என்ன? சரி, யார் இன்னைக்கு பிரியங்காக்கு இந்த சர்ப்ரைஸ் கேக் அனுப்பி இருப்பாங்க? கெஸ் பண்ணலாம் யாருன்னு சொல்லி. யாரோ உங்களோட ரிலேட்டிவ்ஸோ ஃப்ரெண்ட்ஸோ யாரோ உங்களோட பர்த்டே இன்னைக்கு செய்யறீங்கன்னு தெரிஞ்சுதான் அனுப்பி இருக்கிறாங்க. யாரா இருக்கும்? சித்தப்பா. சரி, எங்க இருக்கிறாங்க சித்தப்பா? அப்பா இப்பதான் ஒரு பேர் வந்திருக்கு. சித்தப்பா எங்க இருக்கிறாங்க? லண்டன்ல, கனடால. சரி, கனடால சித்தப்பா இருக்கிறார். என்ன பேர் சித்தப்பாக்கு? என்னது? பரமநாதன். பயத்துல பேரெல்லாம் பிளப்பிளையா வருது போல இருக்குது. இல்லை, என்னை பார்க்க பயமா இருக்கா? ஓமன்னு சொல்லிடாதேங்கோ, அசிங்கமா போயிடும். சரி, இன்றைக்கு உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அழகா ஒரு கேக் கொடுக்கணுமா. நல்ல காலம் உங்களோட கேக் வெட்ட முதலே அவங்களோட கேக் வந்துட்டுது. அப்ப இன்னும் ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். 5:30க்கு கொண்டு போய் கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ உங்களோட கேக் வெட்ட முதல்ல அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த கேக்கை வெட்டுவோமா. இது ஃபுல்லாகவே கேக் தான், நீங்கள் எங்கே வேணுமெண்டாலும் வெட்டலாம். ஸோ யாருன்னு சொல்லி போட்டு வெட்டுவோமா இல்லையண்டா? சொல்லிட்டு வெட்டுவோம். சித்தப்பா இல்லை, வேற யாரு? சித்தப்பா இல்லை, சித்தப்பா அனுப்பாட்டிக்கு வேற யாரும் அனுப்புவாங்க? அப்பா. அப்பா அப்பா கேக் அப்பா கணக்க சர்ப்ரைஸ் செஞ்சுட்டார். அப்பா இல்ல போல இருக்கு. சித்தப்பா தான். ஏன்னா அந்த நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க தானே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க தானே, இங்கேயும் கணக்கு பேர் இருப்பாங்க தானே, அதே அந்த சித்தப்பாட பேரை மட்டும் சொல்றீங்க. அவருக்கு தான் இப்படி அனுப்புறதெல்லாம் விருப்பம், அதனால உங்களுக்கு அனுப்பி இருப்பாரா? ஷுவரா? இல்ல, கனடால இருந்தே வேற இல்லையே. இது அபியக்கா, அது யாரு? அவற்ற மகள். அப்ப ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆக்களை வச்சு என்ன செய்யறீங்கன்னு. சரி, அபியக்காவும் இல்லை சொல்லுவோமா? சரி, பாவம் பிள்ளை சரியா நர்வஸ் ஆகி நிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கஷ்டப்படுத்தாம சொல்லிடுவோம். ஃபங்க்ஷன் தொடங்க முதலே வந்து கஷ்டப்படுத்திடாம சொல்லுவோம். நீங்க சொன்ன மாதிரியே எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு பேர் தான் சொன்னீங்க, உண்ட அப்பா சொன்னீங்க. அதை விட முதலாவதாகவே உங்களோட வாயில இருந்து வந்த பேர் வந்து
சித்தப்பான்னு சொல்லி. டாக்டர் பரமநாதன் சித்தப்பா அண்ட் சித்தி கனடாவில் இருந்து உங்களுக்காக இந்த கேக்கை தங்களோட கேக் உங்களோட கையில் சேரணும், தாங்கள் அனுப்புகிற கேக்கையும் நீங்கள் கட் பண்ணணுமான்னு சொல்லி ஆசையாக உங்களுக்காக அனுப்பி வச்சிருக்கிறாங்க. ஹாப்பியா? எதிர்பார்த்தீங்களா இப்படி இன்றைக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட் அனுப்புவாங்க உங்களுக்கு? இல்லை. சரி, உங்கள சரியான விருப்பமாம். சித்தப்பான்னு தான் ரொம்ப கதைக்கிறீங்களாம். அப்போ உங்களை சரியான விருப்பமாம். ஆனால் இந்த நாளில் உங்களுக்கு வந்து நேரடியாக விஷ் பண்ண தங்களால் இயலாமல் போயிட்டான். இந்த நாளில் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணினோமான்னு சொல்லி இந்த கேக் அனுப்பியிருக்கிறோம். சந்தோஷமா? என்ன சொல்ல போறீங்க அவங்களுக்கு? அவ்வளவுதானா? சரி, ஓகே. அவங்க மிஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் மிஸ் பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஏன்னு சொன்னால் லைட்டாக கண்ணெல்லாம் கலங்கி சித்தப்பா இந்த இடத்துல இல்லைன்னு யோசிக்கிறீங்கன்றது விளங்குது. ஸோ அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்காக ஃபஸ்ட்டு அவங்களோட கேக்கை வெட்டுவோம். சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Priyanka. Happy birthday to you. சரி, எடுத்து தீட்டி விடுங்க. சரி, ஹாப்பி பர்த்டே. நான் நினைக்கிறேன் உங்களோட கேக் கட் பண்ண முதல் சித்தப்பாட கேக் தான் சாப்பிட்டு இருக்கிறீங்கன்னு. ஸோ இதை பார்க்கல சித்தப்பா ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். தன்னை கேக் தான் 21st பர்த்டேயில் ஃபர்ஸ்ட்டாக சாப்பிட்டு இருக்கிறா பிரியங்கான்னு சொல்லி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். ஸோ வாழ்த்துக்கள், நீங்கள் எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கை பயணங்களில் எல்லா நொடிகள்லையும் தாங்களும் கூடவே இருப்பினமாமன்னு சொல்லி ஒரு மெசேஜும் சொல்லி உங்களுக்காக இந்த கிஃப்ட் அனுப்பி வச்சிருக்கேன். எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாகவும் பிரியங்காவுக்கு ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். தேங்க்யூ. சரி, தேங்க்யூ. தேங்க்யூ.